ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜியோ ஃபோனில் கால் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுறது எப்படி, ஒரு சிலர் கேட்டாங்க. அதில் டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனை கொடுக்கலின்னு. அதே மாதிரி நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க மொபைல் நம்பர்லாம் நம்ம டெலிட் பண்ணாலும் அதை ஜியோ ஃபோன் மூலிமா மறுபடியும் நம்மளே ரெக்கவரி பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கால் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ எனக்கு இந்த மொபைலில் ஒரு 2 நம்பர் தான் கால் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இப்போ இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷனே இருக்காது. அதனால் எடிட் கால் லாக் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆப்ஷன் வரும். இதில் போய் நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் இருக்க அத்தனையுமே டோட்டலாக டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 1 by 1 கூட டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க மொபைல் நம்பரில் நீங்கள் டெலிட் பண்ணிட்டாலும் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது? இதுக்கு ஜியோ ஃபோனில் ஜியோ ஸ்டோர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா ஜியோ க்ளவுட்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ண சொல்லும். அதுலேயே இருக்கும், ஜியோ ஃபோன்லேயே இருக்கும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த மொபைலில் இருக்க அத்தனை டோட்டலாக எல்லா பேரையும் நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிட்டு அது மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதில் போயிட்டு ஆப்ஷனில் உள்ளே போகிறோம். டெலிட் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா டோட்டலாக எல்லா நம்பருக்கு ஒரு 1 by 1 கூட நம்ம டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாகவும் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். டோட்டலாக இருக்கிற அத்தனை நம்பரையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ எங்கிட்ட சுத்தமாக ஒரு நம்பர் கூட சேவில் இல்லை. இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது? இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு போவோம், ஜியோ க்ளவுட்ஸுக்கு போவோம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, வீடியோ, கான்டாக்ட்னு வரும். நம்ம இப்போ அந்த கான்டாக்டில் போயிட்டு ஓகே கொடுத்தோம்னா அங்கே நான் டெலிட் பண்ண அத்தனை நம்பருமே இந்த அப்ளிகேஷனில் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான முறையில் இது பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பேக்கப் கேட்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அங்கே எத்தனை தடவை நம்பரை டெலிட் பண்ணாலும் இங்கே அப்படியே சேவில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான முறை தான். இதே போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.